அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் மாதத்தின் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமையாக இருக்குது. இந்த புதன்கிழமை நாளில் நமக்கு அட்சய திருதியை வருதுங்க. இந்த அட்சய திருதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நல்ல விஷயங்கள் செய்கிறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை மாதத்தில் வளர்பிறைய திருதியில் வரக்கூடிய இந்த அட்சய திருதியை நாளில் நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள் செய்கிறதும் நம்மளுடைய கர்ம வினைகளை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த நாளில் தங்கம் வாங்குவது பல மடங்கு ஆபரண சேர்க்கையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு குண்டுமணி அளவு வாங்கிறதுனாலும் அதிகப்படியாக செலவாகும். அதுவும் சாமானிய மக்களால் வாங்கவே முடியாத ஒரு விலைக்கு இப்போ தங்கம் இருந்துகிட்ருக்குதுங்க. அப்போ நமக்கு தங்கம் வாங்கணும், அடுத்த வருஷமாவது சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கின்ற இந்த 3 முக்கிய பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னாவே போதும். இந்த வருடம் நம்மளால் தங்கம் வாங்க முடியல அப்படின்னா கூட அடுத்த ஆண்டு அட்சய திருதியை வரும் இல்லையா, அதுக்குள்ளறையாவது நிச்சயம் நமக்கு தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு அமையும். நிறைய செல்வம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா இந்த நாளில் தங்கம் வாங்க முடியலனாலும் ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா வெள்ளியில் ஒரு சின்னதாக காயினோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு குண்டு மணி அளவாவது ஏதாவது வாங்கிறது நல்லது. ஏன்னா தங்கம் வாங்கினா தங்கம் மட்டும்தான் அப்படின்னு சேரும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் வெள்ளி வாங்கினா தங்கமும் சேரும் வெள்ளியும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிர பகவானின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது எங்களால் ஒரு 150 ரூபாய் செலவு செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த அட்சய திருதி நாளில் நீங்கள் வெள்ளி வாங்கிறது சிறப்பு. இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான சேர்க்கையில் தான் இந்த அட்சய திருதி வந்திருக்கு. முதல் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் சனிக்கிழமை நாளில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தங்க கணபதி நாள்னு சொல்லி தங்கம் வாங்க சொல்லுவோம். நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே இந்த வீடியோஸ் நான் போடுவேன். ஏன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டுன்னு சொல்லுவாங்க. மேலும் சந்திர பகவானுடைய பிரியமான மனைவின்னு பார்க்கும்போது இந்த ரோகிணியை தான் சொல்லுவாங்க. அந்த ரோகிணி நட்சத்திரமானது இந்த புதன்கிழமையில் வந்திருக்குது. புதன்கிழமை நமக்கு அட்சய திருதியும் வந்திருக்குது. இது எப்போ தொடங்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 தொடங்கி ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மாலை 6:41 வரைக்கும் இந்த திருதியை திதியானது இருக்குது. அன்னைக்கு காலையில் 5:41 இருந்து 11:55 வரைக்கும் நம்ம வீட்டில் பூஜை செய்யலாம். நமக்கு எந்த தெய்வம் விருப்பமோ அந்த தெய்வத்தை நினச்சி பூஜை பண்ணலாம். குறிப்பாக சொல்லணும்னா லக்ஷ்மி நாராயணர் பூஜை பண்ணலாம், லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்யலாம், அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் செய்யலாம். அந்த அன்னைக்கு நீங்கள் தங்கமோ வெள்ளியோ கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி மதியம் 2:12 வாங்கிறது நல்லது. ஏன்னா அது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. மேலும் இந்த நாளில் நம்ம ஜபம் செய்கிறது, யாகம் செய்கிறது, பித்ரு தர்ப்பணம் செய்கிறது, தானம் கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அபரீத வளர்ச்சியை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த நாளில் வேறு என்னென்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுசாக தொழில் தொடங்கலாம், வீடு மனை வாங்கலாம், இதெல்லாம் நம்ம செய்யலாம். சரி, எங்களால் தங்கமும் வாங்க முடியாது, வெள்ளியும் வாங்க முடியாது, ஆனால் நாங்கள் சீக்கிரமாக தங்கம் வாங்கணும், எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 வெள்ளை நிற பொருட்கள் வாங்குங்க. ஏன்னா இந்த 3மே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அம்சம் பொருந்தியது. இதை நீங்கள் வாங்கி பூஜை அறையில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சிங்கனாவே போதும். சீக்கிரமாகவே தங்கம் வாங்குவதற்குண்டான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த டைம்னு பார்த்திங்கன்னா காலையில்
5:41 11:55 நிமிடங்களுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுருங்க. சரி, அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தரலாம். முதலாவது பொருள் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு. இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமாகவே பார்க்கப்படுது. மேலும் தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருளாகவும் கருதப்படுது. இது நம்ம வீட்டில் குறையாமல் இருந்துச்சு அப்படின்னாவே வீட்டில் செல்வம் குறையாமல் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் கல்லுப்பு எத்தனை பேக்கெட் வச்சுருந்தாலும் இந்த அட்சய தேதியை நாளில் ஒரு பேக்கெட்டாவது வாங்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சரிசி. இந்த பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய 108 பொருட்களில் முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த பச்சரிசி வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அவல். இந்த அவல் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறாங்க பாருங்கள், அவருக்கும் இந்த அவல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த குசேலருடைய கதை. வறுமையின் விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போகும்போது கைப்பிடி அவலை தான் கொண்டு போய் கொடுத்து பார்த்தாராமா. அவர் வீடு திரும்பி பார்க்கும்போது அவருடைய வீடே ஒரு பெரிய மாளிகையாக மாறி பொண்ணும் பொருளும் நிரம்பி இருந்ததாம். கைப்பிடி அவளுக்கு இவ்வளவு பலன் கிடைக்கும்னு நினச்சே பார்க்கல அப்படின்னு சொன்னதாக ஒரு மகாபாரதத்தில் ஒரு கிளைக்கதை உண்டு. அப்பேற்பட்ட மகத்துவம் பொருந்திய இந்த அவல் நான் முன்பே சொன்ன மாதிரி குபேரருக்கும் புரியுது, கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் புரியுது. இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறதும் கிருஷ்ணருடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இன்றைக்கி இருக்கிறதுனால நம்ம இந்த அவல் வாங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ நான் சொன்ன இந்த 3 பொருளுமே பார்த்திங்கன்னா நம்மளால் வாங்க முடியாத அளவுக்கு பெரிய விலையெல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு கல்லுப்பும் கிடச்சிரும். இந்த அவல் 10 ரூபாய்க்கே கிடச்சிரும். இந்த அரிசி தான் நம்ம கொஞ்சம் ஒரு 20-30 ரூபா செலவு பண்ணுற மாதிரி வரும். இருந்தாலும் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள்னு பார்க்கும்போது அபரிமிதமாக இருக்கிறதுனால நம்ம தாராளமாக வாங்கி பூஜை அறையில் வச்சு பயன்படுத்தலாம். இவை தவிர அந்த நாளில் நீங்கள் மஞ்சள் கிழங்காக வாங்கிறதோ அல்லது பொடியாக வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறதோ சிறப்பு. இது கூடவே நீங்கள் மல்லிகை பூக்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வாங்கி வைக்கிறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மல்லிகைப்பூவின் நறுமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. தாமரைப்பூ உங்களுக்கு உகந்த மலர், ஆனால் எல்லாருக்கும் இந்த தாமரைப்பூ கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம எளிதாக, அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா சீசனில் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம மல்லிகை பூக்கள் வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு. முடிஞ்சால் பூஜை முடிஞ்ச பிறகு அதில் ஒரு 4-5 மல்லிகை பூக்கள் எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் அல்லது நகை வைக்கக்கூடிய அந்த பெட்டியில் போட்டு வைக்கிறது பல மடங்கு பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன், நீங்கள் தங்கம் வாங்கலை அப்படின்னா கூட இந்த பொருட்கள் ஏதாவது வாங்குங்க. முதலாவது விஷயம், வெள்ளியில் ஏதாவது ஒரு குண்டுமணியாவது வாங்கிறது சிறப்பு. அது அதிக விலை கிடையாது. அப்படி வெள்ளியும் வாங்க முடியாதவங்க பச்சரிசி, கல்லுப்பு, அவல் இது வாங்குறீங்க. இது கூட மல்லிகை பூக்களையும் மஞ்சளையும் நீங்கள் வாங்குவது சிறப்பு. இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ இந்த பொருளை வாங்கி நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க. தங்கம் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நான் தனியாக நேரம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, மதியம் 2:12 வாங்கிறது சிறப்பு. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி பார்த்து எது வாங்க முடியுமோ அதை வாங்கி எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.